الحمد لله رب العالمين حمدا كثيرا طيبا مباركا فيه حمدا يوافي نعمه ويكافئ مزيده. اللهم صل وسلم وبارك وزد واكرم وترحم وتحنن على سيدنا محمد وعلى اله واصحابه ومن اهتدى بهديه واستنى بسنته الى يوم الدين. اما بعد، يقول الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم: بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون. ولا تكونوا كالذين نسوا الله فأنساهم أنفسهم أولئك هم الفاسقون. صدق الله العظيم. எல்லாம் புகழும் புகழ்ச்சியும் பாராட்டும் அனைத்து படைப்பிடங்களையும் படைத்து கருணையுடன் நீதத்துடன் பரிபாலிக்கக்கூடிய ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறார். ஸலாத்தும் ஸலாமும் இறுதி தூதர் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் குடும்பத்தார்கள் தோழர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த புனிதமான தீனுடைய அமானிதத்தை விட்டு சென்றார்களோ அதை பாதுகாத்து இன்று வரை நமக்கு எத்தி வைத்த தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நம்முடைய ஆசான்கள், மூதாதைகள், பெற்றார்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் ஸலாத்தும் ஸலாமும் உண்டாவதாக. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த இறையச்சத்தை ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் குர்ஆனில் வலியுறுத்துகிறானோ, எந்த இறையச்சத்தை அடைவதற்காக வேண்டி ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ் நோன்பை கடமையாக்கினானோ அந்த தக்வாவை கடைபிடித்து வாழும்படி எனக்கும் அப்பா உங்களுக்கும் வசீலத்து செய்கின்றேன். அல்லாஹ் நம் அனைவருக்கும் இறையச்சத்தை தக்வாவை நசீபாக்குவானாக. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய இந்த வாழ்வில் மிக முக்கியமான ஒரு பகுதிதான் இந்த உலகத்துடைய வாழ்வு. அதிலையும் நமக்கு மனிதர்களுடன் இருக்கக்கூடிய உறவு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த புனிதமான மார்க்கம், இந்த தீன் ஒரு பரிபூர்ணமான மார்க்கம். மனித வாழ்வில் எந்தெந்த பகுதியெல்லாம் அடிப்படை நெசசிட்டி அது இல்லாம மனிதனுக்கு வாழ முடியாதோ, ஒரு மனமான நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியாதோ, அந்த அனைத்து அம்சத்தையும் அல்லாஹ் மார்க்கமாக்கிறார், தீனாக்கிறார். ஒரு பக்கம் இபாதத், வணக்க வழிபாடுகள், புனிதமான ரமலானுடைய மாதத்தை அடைந்து அந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் அதிகமாக 60-20% கவனம் செலுத்திய ஒரு பகுதிதான் அந்த ஆத்மீக இபாதத்துடைய ஒரு பகுதி. அதில் அதிகமாக இரவு தொழுகைகள், அதே நேரத்தில் நோன்பு நோக்கிறதின் கூடாக, குர்ஆன் திலாவத்தின் கூடாக, இந்த இபாதத்தின் கூடாக அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைவதற்கு நாம் முயற்சி செய்தோம். அல்லாஹ் நம்முடைய அந்த அனைத்து அமல்களையும் கபூல் செய்து அவன் பொருந்திக் கொண்ட கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக. ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, மார்க்கம் என்று சொல்லும் போது அது தொழுகையோட மாத்திரம், நோம்போட மாத்திரம், ஸகாத்தோட மாத்திரம், ஹஜ்ஜோட முடியக்கூடிய ஒரு விடயமல்ல. இந்த அமல் இபாதத்தில் நம்முடைய ஏரிய வாழ்க்கையுடைய ஏரிய பகுதியில ஒரு பெரிய ஒரு தாக்கத்தையும் பக்குவத்தையும் உண்டாக்கும். நம்முடைய தொழுகையின் கூடாக ஏரிய உறவுகள்ல பக்குவம் உண்டாகலன்னா எங்களோட தொழுகையுடைய கபூலியத் ஒரு கேள்விக்குறியாக. நாம் ஜகாத் தர்மங்கள் கொடுக்கிறோம். அந்த ஜகாத்தை கொடுக்கும் போது கணக்கு பண்ணி அல்லாஹ்விடத்துல கூலி எதிர்பார்த்தவர்களாக எனக்கு இவ்வளவு நன்மை இருக்குது, நான் சொர்க்கத்தில் இவ்வளவு ஒருவரையை நான் பெற்றுக்கொள்ளணும் என்ற பல நியத்தரோட கொடுக்கிறோம். அதே பக்குவம் நாம் சம்பாதிக்கும் போது வரணும். நான் யாருடைய பணத்தையும் அநியாயமாக எடுத்துக் கொள்ளக்கூடாது. சூரத்துல் பக்ராவில் அல்லாஹ்
நோம்புடைய கடமைகளை பேசி முடிந்ததோட முதலாவதாக குர்ஆனில் அல்லாஹ் குறிப்பிட்ட விடயம் உலமாக்களிடத்துல ஹாஃபிஸ்களிடத்துல அல்லது குர்ஆன் எடுத்து நீங்க ஓதி பாருங்க ولا تأكلوا أموالكم بينكم بالباطل وتدلوا بها إلى الحكام لتأكلوا فريقا من أموال الناس என்ற ஆயத். உங்களுக்கு மத்தியில நீங்க அநியாயமாக ஒருவர் இன்னொருவருடைய பணத்தை நீங்க அதை சாப்பிடாதீங்க, எடுக்காதீங்க. தர்மம் கொடுக்கும் போது அந்த பக்குவம் இருக்குது. அதே நேரத்தில் ஒவ்வொரு ரூபாவும் ஒவ்வொரு சதத்தை நாம் சம்பாதிக்கும் போதும் எங்களுக்கு அந்த பக்குவம் அச்சம் வர வேண்டும். நான் அநியாயமாக யாருடைய பணத்தையும் நான் சம்பாதிக்க கூடாது, எடுத்துக்கொள்ள கூடாது என்ற ஒரு அச்சம் வர வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரெண்டு விடயத்திற்காக வேண்டி தன்னுடைய முழு வாழ்க்கையை அர்ப்பணித்தார். ஒன்று, ஒவ்வொரு மனிதனும் படைத்தரப்பு அல்லாஹ்வுடனான அவனுடைய உறவு சீராக வேண்டும். அந்த அச்சம் தக்வா என்று சொல்லும் போது அக்கவுண்டபிலிட்டி, அவன் பொறுப்புணர்ச்சியுடன் வாழ வேண்டும். அக்கவுண்டபிலிட்டி என்றால் நான் ஒவ்வொரு விடயத்திற்கும் அல்லாஹ்வுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்ற பக்குவத்தில் நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தை, என்னுடைய உள்ளத்துல வரக்கூடிய ஒவ்வொரு எண்ணங்கள் அல்லாஹ் சொல்றான், இந்த பாகம் மன்னி இஸ்ம். சிலத்துக்கு சில எண்ணங்கள் வரும். ஒரு மனிதரை பத்தி, ஒரு சகோதரனை பத்தி, குடும்பத்தார பத்தி ஷைத்தான் வந்து வஸ்வாசல போடும். மனிதர்களும் சில வஸ்வாசல போடுற நேரத்துல நாங்க எப்பயும் எங்களுடைய உள்ளத்தில் ஒரு அச்சம் வரணும். இந்த பண்கள், இந்த தாட்ஸ், இந்த சிந்தனைகள் அல்லது இந்த கருத்துகள் இது ஒரு பாவமாக இருக்கலாம், இது தவறாக இருக்கலாம், படுதூராக இருக்கலாம், இது ஒரு கற்பனையாக இருக்கலாம் என்று ஒரு அச்சம் எங்களுக்கு இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நமக்கு எதிர்பார்க்கிறது அப்படியான ஒரு பக்குவமான, ஒரு அச்சமான, ஒரு அக்கவுண்டபிலிட்டி. நான் எல்லாத்துக்கும் பதில் சொல்ல வேண்டும். ஒருவர் வாகனத்தை ஓட்டுகிறார், அவர் ஓடும் போது அவருக்கு ரெண்டு விதமாக ஓட்டலாம். ஒன்று ரெக்லெஸ்ஸாக, யாரையும் கவனிக்காம அவர் அந்த இலக்கை அடையோடு விட்டு மிக வேகமாக எந்த ஒரு டிராபிக் ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணாம போறாரு. அது அவருக்கும் ஆபத், ஏறியவர்களுக்கும் ஆபத்தாக. இன்னொரு மனிதன் அவர் பக்குவமாக பயணிக்கிறார், கவனத்தோட பயணிக்கிறார், வேகத்தை சரியா கண்ட்ரோல் பண்ணி பயணிக்கிறார். அது அவருக்கும் நல்ல, சூழல் இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கும் நல்ல. தக்வாவுடன் வாழக்கூடிய ஒரு மனிதனால அவருக்கும் நலவு, அவருடைய குடும்பத்துக்கும் நலவு, அவரோட சூழலுக்கு வாழக்கூடிய மக்களுக்கும் நலவு. அவரால் எந்த ஒரு கேஜுவலிட்டியும் ஆபத்தும் மனிதர்களுக்கு உண்டாகாது. ஏன்? அவர் மிகவும் பக்குவமாக, மிக கவனத்துடன் அவர் பயணிக்கிறார், அந்த வாகனத்தை ஓட்டுகிறார். மனிதன் இந்த ரோட் வந்து அதுக்கான ஒரு வாகனமாகத்தான் அல்லாஹ் எங்களுக்கு இந்த உடலை தந்திருக்கிறார். இந்த உடலையும் எங்களோட நப்சையும் எங்களோட ஆசைகளையும் எங்களோட ஒவ்வொரு இந்த விடயத்தையும் மிக கவனமாக பயன்படுத்தும் போது அவருக்கு கோபம் வருது, ஆத்திரம் உண்டாது. ஆத்திரத்தில் செயல்பட்டது தக்வாவுக்கு மாற்றமான, கோபத்து நேரத்தில் செயல்படுவது தக்வாவுக்கு மாற்றமான. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியான ஒரு சமூகத்தை உருவாக்கிட்டு போனாங்கன்னா, சஹாபாக்கள் இந்த காலத்துல இருந்தாங்க. பேட்டில் ஃபீல்ட் இன்னைக்கு சொல்லுவாங்க, பொதுவாக ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, இந்த லவ் அண்ட் வார், அன்பு, பாசம், காதல், சிநேகிதம் என்று வரும்போது அது எந்த ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷன் இல்லை, அது எல்லாமே ஏறும். அதே போல வார், யுத்தம் என்று வரும்போது அங்கேயும் எந்த ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷன் இல்ல. அதுல அந்த கோபம், யுத்தத்தை வெல்லணும், அதுல என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நாங்க அதை காண்போம். ஒரு உலகமும் காணுது, ஒரு உலகமும் அழுது. பலஸ்தீன்ல அந்த கசாவில் வாழக்கூடிய அந்த மக்களுக்கு, குழந்தைகளுக்கு நடக்கக்கூடிய அநியாயத்தை பார்த்து நாங்க கவலைப்படுறோம். ஆனா அதே அநியாயத்துடைய எத்தனையோ மடங்கு மிக குறைந்த பெர்சன்டேஜ் எங்களோட வாழ்க்கையில இருக்கு. எங்களோட வாழ்க்கையில அது இருக்குது. அதிகாரம் உள்ளவர்கள் தன்னுடைய அதிகாரத்தை பொறுப்புணர்ச்சி இல்லாம, ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாம, அச்சம் இல்லாம, பணம் இருக்குது, செல்வம் இருக்குது, அதிகாரம் இருக்குது என்ற யாரும் கேட்கறதுக்கு யாரும் இல்ல. எனக்கு யூஎன்ஆல் எனக்கு செக்ஷன் போட முடியாது, பெரிய பலம் சுத்தமாக என்னோட இருக்கிறாங்க, அதனால யாருடைய பேச்சையும்
நான் கேட்க தேவையில்ல, எனக்கு நினைச்சதை செய்யலாம் என்ற அந்த மமதை தான் அவ்வளவு பெரிய அநியாயத்துக்கு காரணம். அதை கொஞ்சம் அப்படியே டைல்யூட் பண்ணி எங்களோட பர்சனல் லைஃப்ல கொஞ்சம் பார்த்தா சில நேரங்கள்ல நாம் சில நிர்வாகிகளை மன்னிக்கணும். வீட்டுல கணவனாக இருக்கிறோம். அந்த கணவனாக இருக்கும் போது எங்களுக்கு தெரியும், இந்த மனைவி அப்பாவி, எனக்கு வேற ஆப்ஷன் இல்ல, எனக்கு வேற எங்கேயும் போகலாம், வேற கையில தான் இருக்கலாம், எனக்கு நினைச்சதை செய்யலாம், எனக்கு கேட்கறதுக்கு யாரும் இல்ல, இந்த விஷயத்துல எனக்கு பல நியாயங்களை சொல்லலாம், எனக்கு சோசியல் ஸ்டேட்டஸ் இருக்குது, அதனால அப்படி எத்தனையோ கணவர்மார் இருக்கிறாங்க. அப்படி நடந்து கொள்ளக்கூடியவங்க. அது அங்க நடக்கிற அநியாயத்துடைய ஒரு சிகுறு தான். அம்மா எங்களை மன்னிக்கணும், அம்மா எங்களை மன்னிக்கணும். சில முதலாளிமார் இருக்கிறாங்க, தெரியும் இவருக்கு இங்க விட்டுட்டு போலாம், வேற தொழில் இல்லை, வேற இங்கதான் இருக்கணும். அதனால அவருக்கு வார ஆத்திரத்துல கோபத்துல அவர் நினைச்ச வார்த்தைகளை பேசுறார். வெர்பல் அபியூஸ் என்றது இருக்குது, மிக கடுமையானது. வார்த்தையினால ஒரு மனிதனை துன்புறுத்துறது, வார்த்தையினால ஒரு மனிதனை கஷ்டத்துக்கு போடுறது. அவருக்கு தெரியும் எனக்கு கேட்கறதுக்கு யாரும் இல்ல, எந்த இடத்துல கேட்கறதுக்கு கோச்சுக்கு போகலாம், என்னைய சட்டத்துக்குள்ள கொண்டு கண்ட்ரோல் பண்றதுக்கு இல்ல, அதனால எனக்கு நினைச்சமாய் நடந்து கொள்ளலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய அனைத்து விவகாரங்களையும் கவனிக்கிறான். நாம் அனைத்து விடயத்துக்கும் அல்லாஹ்வுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்ற அந்த பக்குவத்தோட வாழ்றதுதான் தக்வா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியான ஒரு சமூகத்தை விட்டுட்டு போனாங்கன்னா, அது அல்லாஹ்வுடைய விடயத்துல ஒரு நிகழ்வு பதிவாகி இருந்தால், ஒரு யுத்தத்துல ஒரு எதிரிய அவங்க ஆக்குறதுக்கு எதிரி கீழே இருக்கார், அது அல்லாஹ்வுடைய கையில வாள் இருக்குது, எதிரியோட யுத்தம் செய்யறது அல்லாஹ்வுக்காக வேண்டி, தீனுக்காக வேண்டி, இஸ்லாத்துக்காக வேண்டி, மனிதத்துக்காக வேண்டி, தன்னுடைய சொந்த கோவத்துக்காக வேண்டி அல்ல, சொந்த நலனுக்காக வேண்டி அல்ல. அப்பதான் அது ஜிஹாத். தன்னுடைய சொந்த கோவம், சொந்த நலன் அல்லது சொந்த லாபங்கள் அதற்கு நோக்கமாக வந்தா அந்த இடத்துல அது ஜிஹாதாக மாறாது. அந்த இடத்துல அவர் மௌத்தாகினா அவருக்கு ஷஹாதத் கிடைக்காது. அல்லது அவங்க ஆக்கிரமித்து அவரை கொல்ல முயன்ற நேரத்துல விட்டுட்டு வாராரு. எல்லோரும் கேட்காங்க, உங்களுக்கு அவ்வளவு பெரிய ஒரு சந்தர்ப்பம், கடுமையான ஒரு எதிரி, அவனை கீழே போட்டுட்டு அவனை விட்டுட்டு வாருங்களே. அதுல பதில் சொல்றாங்க, அவனை கீழே போட்ட நேரத்துல அவனோட மோத்தரை எச்சி துப்புனான், எனக்கு மிக அசிங்கமாக ஏசினான், எனக்கு மிக அசிங்கமான வார்த்தைகளை சொன்னான். சொன்ன நேரத்துல எனக்கு கோபம் வந்துச்சு. அந்த கோபம் அல்லாஹ்வுக்காக வேண்டி வரல, என்னைய திட்டினதின் காரணமாக கோபம், என்னுடைய முகத்துல எச்ச துப்பினதின் காரணமாக கோபம். அதனால நான் வாள் எடுத்தால கொள்ள பார்த்துட்டு எனக்கு அச்சம் வந்துட்டு, நாளைக்கு அல்லாஹ் கிட்ட கேட்டா என்னுடைய கோபத்துக்காக வேண்டிதானே அதை செய்தா என்று, அதனால விட்டுட்டு வந்துச்சு. அல்லாஹ் அக்பர். இது ஆக்டிங் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு யுத்த களத்துல இந்த பக்குவம் வாழதாக இருந்தா எந்த அளவுக்கு பக்குவத்தை, எந்த அளவுக்கு ஒரு அச்சத்தை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்கள் உருவாக்கினார். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த பக்குவத்தை பெறுவதற்கு தான் அல்லாஹ் வருடாந்தம் நமக்கு ரமலானுடைய மாதத்தை தான். நாங்கள் கொஞ்சம் முஹாசபா செய்து பார்க்க வேண்டும். நாம் இந்த மாதத்தை அடைந்து வந்திருக்கிறேன், எந்த அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையில பக்குவம் உண்டாகிறது, குடும்ப வாழ்க்கையில பக்குவம் உண்டாகிறது, நான் வெளியாகக்கூடிய வார்த்தைகள்ல நான் பக்குவமாக என்ற வார்த்தைகளை வெளியாக்குறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, இது மிக முக்கியமான விஷயம். அல்லாஹ் எங்களுக்கு கட்டளைகிறான், மக்களோட நேர்மையான நீதமான. நேர்மை நீதம் என்று வரும்போது நாங்க சில விஷயத்துல மட்டும்தான் அதை பார்க்கிறோம். வியாபாரத்துல நேர்மை நீதம். அன்புக்குரிய சகோதரர்களே, நேர்மை நீதம் என்றா எல்லாத்திலையும் நேர்மை, எல்லாத்திலையும். ஒரு விடயத்தை அதற்கு மாற்றமாக செய்யும் போது அது துருமாகிடும், அநியாயமாகிடும். அல்லாஹ் எங்களை மன்னிக்கோடும். சில நேரங்கள்ல நாம் சத்தியமார்கள் அளவுக்கு மிஞ்சி பயான் பண்ணி சிலருக்கு சங்கடம் உண்டாகினா அதுவும் துரும். ஒரு நல்ல வேலைதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரமான தொழுகைகளை சுருக்கிக் கொள்ள சொன்னாங்க. அதை சுருக்கிக் கொள்ள சொன்னாங்க. என்னன்னா, அதனால யாருக்கும் அசௌகரியம் உண்டாகக்கூடாது, கஷ்டம் உண்டாகக்கூடாது, சிரமம் உண்டாகக்கூடாது. என் குதுபா
ஜும்ஆவுடைய குத்துபான்றது கடமை, ஒருத்தர் எழுப்பி போக முடியாது. அதனால தான் ஆரம்பத்திலே அவங்க ஞாபகப்படுத்துறாங்க, மௌனமா இருங்க, பக்கத்தில் இருக்கிறவரை கூட மௌனமா இருக்க சொல்லி சொல்லவும் கூடாது. இருந்த அது இபாதத், ஒரு வழக்கத்தில் இருக்கிறீங்க. வயோதிபர்கள் இருக்கிறாங்க, சிறார்கள் இருக்கிறாங்க, நோயாளிகள் இருக்கிறாங்க. இவங்களுக்கு ஜும்மா கடமை இல்ல. ஏன் இப்படி அசௌகரியம் உண்டாகும் என்ற காரணத்தால். அதிகமான வயசு உனக்கு சிரமம், ஜும்மா கடமை இல்லை. பெண்களுக்கு ஏன் ஜும்மா கடமை இல்லை? அசௌகரியம் உண்டாகக்கூடாது. ஜும்மா மிக முக்கியமானது. ஏன் பெண்கள் பிள்ளைகளை பார்க்கணும், வீட்டில் குழந்தைகள் இருக்கலாம், அழலாம், அவருக்கு வேற தங்கங்கள் உண்டாகும். குடும்பால இருக்கிற நேரம் எங்களை மார்க்கத்தை பாருங்க, எந்த அளவுக்கு மனிதனுடைய வெல்ஃபேர், மனிதனுடைய நலன், ஒவ்வொருத்தருடைய நலனை எந்த அளவுக்கு வெல்ஃபேர் அது கவனிக்கிறது பாருங்க. வணக்கங்களையும் கடுமையான வணக்கங்களை அல்லாஹ் மிச்ச லேசாக்குறார். சுருக்கி போங்க, சுருக்கி போங்க, அதை லேசாக்குங்க. ஆனா சுன்னத்தான நபிலான இரவு நேர தொழுகைகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீண்ட நேரம் தொழுவாங்க. ஏன்னா அதுல உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு. உங்களுக்கு கஷ்டமா நபிலான தொழுகையா இருக்கிறாவா, விட்டுட்டு போகிறான், விட்டுட்டு போகிறான். ஆனா பரதுடைய தொழுகையில கடமையில தங்கடம் இல்லாம உங்களுக்கு விடையலாம். தங்கடம் இல்லாம உங்களுக்கு தொழுகையை விட முடியாது. தங்கடம் உண்டாகினா அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த அளவுக்கு ஒவ்வொரு மனிதனுடைய ஒவ்வொரு நபருடைய நலனையும் பார்த்து நடந்து கொள்வதுதான் நீதி, நேர்மையாக ولا يجرمنكم شنآن قوم على ألا تعدلوا اعدلوا هو أقرب للتقوى. الله أكبر. ஒரு கூட்டம் உங்களுக்கு அநியாயம் செய்யறாங்க, அநியாயம் செய்யறாங்க, அநியாயமா நடந்து போறாங்க. அவங்க அநியாயமா நடக்கிறது நீங்க அவங்க மீது வரம்பு மீறதுக்கு காரணமாக அமையக்கூடாது. அவங்கதான் முதலாவது அநியாயமா செஞ்சாங்க. ஆனால் நீங்க ரெட்டிலியேஷன் செய்யும் போது, பணி வாங்கும் போது அதே அளவு இருக்கணும், அதில் குறையா இருக்கணும். அதை விட கொஞ்சம் கூடுதலா போனீங்க வார்த்தை இருக்கலாம். ஒரு மனிதன் உங்களை திட்டுறாரு, உங்களுக்கு திட்டத்துக்கு அனுமதி இருக்குது. எந்த அளவு கேட்டா அவர் திட்டுனா அதே அளவுக்கு. ஆனா மார்க்கம் சொல்றது நீ திட்டாம மௌனமாக இருக்கிறது உனக்கு நல்லது. நீ என்ன செய்ய திட்ட ஆரம்பிச்சா அவன் திட்டத்தை விட கூட அப்படின்னு நீ கஷ்டவாளியா மாறி. ولا يجرمنكم شنآن قوم على ألا تعدلوا اعدلوا. நியாயமாக நடந்து போவது அதுதான் தக்வாவுக்கு நீங்க நெருக்கம். அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களோட வாழ்க்கையில இந்த நீதி, நேர்மை, நியாயம், அனைத்து மனிதர்கள் அனைவர்களுடைய ஹக்கையும் கொடுத்து இந்த கவனத்தோட இந்த பக்குவத்தோட வாழ்வதற்கு இதுதான் தக்வா. அல்லாஹ் நம் அனைவருக்கும் அந்த இறையச்சத்தை தக்வாவை நசீபாக்க வேண்டும். அந்த கியாமத்தினால சிலர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவங்களை போல முஃப்லிஸ்கள், நஷ்டவாதிகள் எல்லாத்தையும் அடைந்து பங்க்ரோட் ஆனவங்க யாரும் இல்லை. அதிகமான அமல், அதிகமான தர்மங்கள், அதிகமான தொழுக, அதிகமான நோன்பு, தர்மம் செஞ்சிருப்பாங்க. ஆனா நாளைய கியாமத்தினால அவங்க தோல்வி அடைவாங்க. காரணம் என்ன? மக்களோட அவங்க நேர்மையா நடந்து கொள்ள, மக்களுக்கு நடந்து கொண்ட விஷயத்துல அவங்களால ஏராளமான குழப்பாடுகள். அதனால அவங்களோட நன்மைகள் எல்லாத்தையும் கொடுத்து அவங்க நஷ்டவாதிகளாக மாறும். அல்லாஹ் எங்களை அப்படியான நிலைமை விட்டு எல்லாம் பாதுகாக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படியான ஒரு பக்குவமான ஒரு குடும்பம், ஒரு பக்குவமான ஒரு பிரஜை, ஒரு பக்குவமான ஒரு சமூகமாக நாங்க மாறுவது இன்று. ஆனா இன்று மிக கவலைக்குரிய ஒரு விடயம் என்னன்னா, மக்களை பத்தி கமெண்ட் பண்ணும் போது, மக்களை பத்தி கருத்து சொல்லும் போது எங்களோட சமூகம் மிகவும் irresponsible, பொறுப்புணர்ச்சி இல்லாம, பொறுப்பு இல்லாம, நான் அல்லாஹ்ட்ட பதில் சொல்லணுமே, நான் போன்ற இந்த ஒவ்வொரு கமெண்ட்டும் பதிவாகுதே, அதுல ரகீபும் அதீதும் பதிவு செய்யறாங்களே, மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். நீ உச்சரிக்கக்கூடிய உங்களோட வாயால வெளியாகக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு ரகீபிட்ட போது இடத்துல அதீத போது. அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைய சமூகம் இப்படியான விடயங்கள்ல சமூக சீர்கேடுல மிக முக்கியமான ஒரு இடமாக சமூக வலைத்தளமா மாறி, அதுல மக்களுடைய ஒரு நபருடைய கண்ணியம், கௌரவம், மானம் இருக்குது. ஸல்லல்லாஹு
மாதத்தில் இருக்கிறோம். ஷவ்வால், துல்காதா, துல்ஹிஜ்ஜா ஹஜ்ஜுக்காக வேண்டி ஆஜிகள் தயாராக கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஹஜ்ஜுடைய அமல நசீபாக்க வேண்டும். கபூலான ஹஜ் அல்லாஹ் நமக்கு நசீபாக்க வேண்டும். ஆனா அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுக்கு ஹஜ்ஜுக்கு போ பாக்கியம் இல்லைண்டா, வீட்டுல பெற்றார்கள் இருக்கிறாங்கடா, பெற்றார்களோட இஹ்சானா நடந்து போங்க, உம்மாவோட நல்லா நடந்து போங்க, வீட்டு அன்பாக பேசுங்க, அவ பேருக்கு புன்முறோடு சிரிங்க. உங்களுக்கு ஒரு கபூலான ஹஜ்ஜுடைய நல்லது. இது பாருங்க, எவ்வளவு எங்களோட மார்க்கம், எவ்வளவு அழகான ஒரு மார்க்கம் இருப்பாரு. ஒரு தாயுடைய உள்ளத்தை ஒரு புள்ள சந்தோஷப்படுத்துறது ஒரு கபூலான ஹஜ்ஜுக்கு காரணம். ஆனா எங்களை எத்தனையோ பேர் நாங்க ஹஜ்ஜுக்கு துஆ செய்வோம், அதுக்கு தயாராகுவோம், ஆனா தாயுடைய உள்ளத்தை நோய்ச்சு கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் எங்களை அந்த நிலைமை விட்டு பாதுகாக்கணும். அல்லாஹ்வை வணங்குறதுக்கு பின்னால அல்லாஹ்வுடைய கட்டளை என்னன்னா, முதலாவது வபில் வாலிதைனி இஹ்சான். இது ஒரு தனியான மாதிரி. அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் இந்த கருத்துக்களை வெளியிடும் போது பாடும் ஹதீஸும் நமக்கு சொல்லக்கூடிய வழிகாட்டல். இதுல மார்க்கம் என்ன? மார்க்கத்தின் காரணமாக கருத்தை சொல்றோம், மார்க்கத்துக்காக வேண்டி கருத்தை முன்வைக்கிறோம், மனிதர்களுக்காக வேண்டி மனிதர்கள் நலனுக்காக வேண்டி கருத்தை முன்வைக்கிறோம், அல்லாஹ்வுக்காக வேண்டி கருத்தை முன்வைக்கிறோம். ஆனா மார்க்கத்துடைய வரையறைய பேராம செய்யும் போது அதுல எந்த ஒரு நலவும் உண்டாகும். சிலருக்கு முனாஃபிகீன்களுக்கு ஆண்ட சூரத்துல் பக்ரால வைரா கீல லஹும் லா துஃசிது ஃபில் அர்த், இந்த பூமியில ஃபஸாத ஃபித்னாவ பிரச்சனைய உண்டாக்காதீங்கன்னு சொன்னா, قالوا انما نحن مسلمون, நாங்க இஸ்லாம் தான் செய்றோம், நாங்க நலவு செய்றோம், நாங்க சமாதானத்தை உண்டாக்குறோம், சாந்தி உண்டாக்குறோம். அலா இன்னஹும் ஹுமுல் முஸ்லிமூன். அல்லாஹ் சொல்றான், போங்க, நிச்சயமா இவங்க தான் ஃபஸாத் காரணம். வலாக்கின் லா யஷ்உரூன். ஆனா அவங்க உணர்ந்து போறாங்க, அவங்க உணர்ந்து போறாங்க. சிலவங்க என்னன்னா, ஒரு விடயத்தை அறியாம அவசரமாக முன்கூட்டி இல்மில்லாம அறிவில்லாம அவசரப்பட்டு கருத்துக்களை சொல்லி அசிங்கப்படுத்தி மக்களை பற்றி சொல்லி கைசேதப்படக்கூடிய நிலை. அன்புக்குரிய சகோதரர்களே, மக்களுடைய கண்ணியத்துல, கௌரவத்துல, மானத்துல விளையாடாதீங்க. அல்லாஹ் உங்களை விட்டு வைக்க மாட்டான். அல்லாஹ் தன்னுடைய அடியான் அல்லாஹ் சொல்றான், நான் என் மீது அல்லாஹ்க்கு எல்லா அதிகாரமும் இருக்குது, அல்லாஹ்க்கு எல்லா பவரும் இருக்குது, ஃபஆல், ஜப்பார், கஹார், அனைத்து அதிகாரம் இருக்குது. அல்லாஹ் சொல்றான், நான் என் மீது அநியாயத்தை நான் ஹராமாக்கி இருக்கிறேன். இன்னி ஹர்ரம்து துல்ம அலா நஃப்ஸி. நான் என் மீது அல்லாஹ்க்கு எல்லா யாரும் கேட்கறதுக்கு யாரும் இல்லை, அல்லாஹ்விடத்துல கேட்கறதுக்கு யாரும் இல்லை. நாளை கியாமத்தினால் அல்லாஹ் கேட்பான், லிமனில் முல்குல் யௌம், இன்று அதிகாரம், ஆட்சி, பலம் யாருக்குரியது? பதில் சொல்ல யாருமே இருக்க மாட்டாங்க. அல்லாஹ்வே பதில் சொல்லுவான், பில்லாஹி வாஹித் அல் கஹ்ஹார், அடக்கி ஆளக்கூடிய ஒருவனாக அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான் அதிகாரம் இருக்குது என்று அல்லாஹ்வே பதில் சொல்லுவான். ஆனா அல்லாஹ் சொல்றான், நான் என் மீது அநியாயத்தை ஹராமாக்கி இருக்கிறேன். அடியார்களே, உங்களுக்கு மத்தியில நீங்க அநியாயத்தை இறக்கி கொள்ளாது, துரும் செய்யாது. இது ஒரு அநியாயம். ஒரு மனிதன் மீது படுத்து விஷயத்தை விளங்காம கருத்தை போடுறது, மறக்கிறது, ஒரு மனிதனுடைய ரகசியத்தை பகிரங்கப்படுத்துறது. ஒரு மனிதன் பாவம் செய்யறாரு, அது அவருக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில உங்களுக்கு அல்லாஹ் அதிகாரத்தை தரல அந்த பாவத்தை எடுத்து பகிரங்கப்படுத்துறதுக்கு. சமூக சீர்திருத்தம் செய்யறேன்னு சொல்லி, சரியா இல்ல ஊழ திருத்தம் என்று சொல்லி அதை பகிரங்கப்படுத்துறதுக்கான அதிகாரத்தை உங்களுக்கு தரல. அது உங்களோட வேலை அல்ல, உங்களோட வேலை அல்ல. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொறுப்புணர்ச்சி இல்லாமல் சமூக வலைத்தளம், நான் முக்கியமாக இளம் வாலிபர்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன், இளம் யூத்திடத்துல நான் கேட்டுக்கொள்கிறேன் ஒரு விடயம் என்னன்னா, ஒரு அதிகமான நேரம் நீங்க அந்த சோசியல் மீடியால இருக்கிறீங்க. அந்த உங்களோட உலகம் வித்தியாசமான உலகம், அது ரியாலிட்டி அல்ல. நீங்க பார்க்கிற வீடியோ உண்மை அல்ல, நீங்க பார்க்கிற போட்டோ உண்மை அல்ல. அதுல எடிட் இருக்குது, அது ஒரு பகுதி தான் உங்களுக்கு காணலாம், அந்த முழு பிக்சரும் உங்களுக்கு இல்ல. நீங்க அந்த இடத்துல இருக்கல்ல, அதனால கன்க்ளூஷனுக்கு வராதீங்க, தீர்மானத்துக்கு வந்து கருத்தை போடாதீங்க. மக்களுடைய கண்ணியத்தை, கௌரவத்தை பாதுகாக்க மாட்டோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது மிக முக்கியமான ஒரு விடயம், மிக முக்கியமான ஒரு விடயம். இந்த விடயத்தில் முஸ்லிம் சமூகம், குறிப்பாக இலங்கையில் இருக்கக்கூடிய முஸ்லிம் சமூகம்,
நான் இலங்கை நாட்டு மக்கள் அனைவருக்கும் விஷயத்தை விளங்காம அண்மையில ஷவ்வாலுடைய குறையுடைய விடயம் இது உலமாக்களிடத்திலே நான் சொல்ல வேண்டும். நாம் பட்டம் பெற்றவர்களே தவிர உண்மையான ஆளுங்கள் நாம் எங்களுக்கு அந்த பக்குவம் ஒரு ஸ்டேட்மெண்ட் போட முன்னால ஒரு கருத்தை சொல்ல முன்னால நான் 1000 தடவை திங்க் பண்ணணும். ஏன் என்னுடைய நாலேஜ் எனக்கு அந்த அச்சத்தை தரணும். எங்களுக்கு அச்சம் இல்ல, பயம் இல்ல. கொஞ்சம் அவசரமான வாய்ஸ் கட்ட போடுகிறோம், கமெண்ட் போடுகிறேன். போடுறதுக்கு பின்னால அது எல்லாமே வைரல் ஆகுது. வாயினத்துக்கு பின்னால அவருக்கு பேக் ட்ராக் பண்ணி கொள்ளையா கவலைப்படுறாரு. இங்க மட்டுமல்ல கை சேரும், நாளைக்கு ஆகலாலையும் கை சேரும், ஆகலாலையும் கை சேரும். அல்லாஹ் எங்களை மன்னிச்சு. ஒரு விஷயம் தெரியாது, விளப்பம் இல்ல, ஒரு பொறுப்பு இருக்கும் போது ஒரு கஷ்டமான நிலை, ஒரு தீர்மானம் வரத்துக்கு அவங்களுக்கு அந்த விடயத்தை விட்டு வைங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படியான சஹாபாக்களை தயாரிச்சு போனாங்கன்னா எஃப்ததி அபி உங்களோட சகோதரருக்கு நீங்க எக்ஸ்கியூஸ் காரணம் சொல்லுங்க. தபூக்குடைய யுத்த நேரத்துல முனாஃபிகீன்கள் ஏராளம் கலந்து கொள்ளல. ஆனா உண்மையான நல்ல நேர்மையான சஹாபாக்கள் சிறப்பு கலந்து கொள்ளல. அவங்களோட விஷயத்தை பத்தி சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரத்துல அல்லாஹ் யாருமே எதையும் போட்டு கொடுக்கல. அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா அவங்களோட விஷயத்துல நல்லவ தவிர எங்களுக்கு வேற எதுவுமே தெரியாது. யார சொல்லலாம் அவங்களோட விஷயத்துல நல்லவ தவிர வேற எதுவுமே தெரியாது. யார சொல்லலாம் உங்களுக்கு நினைவச்சுக்கோங்க. ஒருத்தரை பத்தி நெகட்டிவாக, ஒருத்தர குற்றவாளியாக அல்லது ஒருத்தர் தவறிழைத்தார் என்று சொல்றதுக்கு உங்களுக்கு ஆதாரம் இருக்கும், எவிடன்ஸ் இருக்கணும். 100% எவிடன்ஸ். எவிடன்ஸ் என்று சொல்றது 5 பேர் சொன்னது அல்ல. இது நினைச்சு கொண்டிருக்கிறார் சார். அது 10 பேர் சொன்னா அது உண்மை, அது எவிடன்ஸ். 10 பேர் அல்ல, 1000 பேர் சொன்னாலும் எவிடன்ஸா மாறாது. அது எவிடன்ஸ் என்றா நீங்க கண்ணால கண்டு இருக்கணும், நீங்க கண்ணு காணணும். வந்து பாக்குறாரு, ஜட்ஜுக்கு முன்னால 1000 பேர் வந்து சொல்றாங்க, என்ன நீ கண்டியாப்பா? இல்ல நான் காணல, அவர் சொன்னால் அதனால நான் சொல்றேன் என்று 1000 பேர் வந்து சொன்னாலும் இட் இஸ் நாட் எவிடன்ஸ். நீங்க கண்ணால கண்டு இருக்கணும், நீங்க ஐ விட்னஸ் ஆக இருக்கணும், நீங்க 100க்கு 100 விளங்கி இருக்கணும். அன்புக்குரிய சகோதரர், ஒருத்தர் இவர் தவறு இழைத்துட்டாரு, இவர் இப்படி சொன்னார் என்று சொல்றதுக்கு உங்களுக்கு ஆதாரம் இல்லை. ஆனா ஒருத்தர் தவறு இழைக்கல்ல, அவர் நல்லவர் தான் என்று சொல்றதுக்கு உங்களுக்கு ஆதாரம் தேவையில்லை. ஒருத்தருடைய நலனை பேசுறதுக்கு உங்களுக்கு ஆதாரம் தேவையில்லை. அல்லாஹ் உங்களுக்கு நலனை உண்டாக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒருவருக்கு நலனை பேசும் போது, நல்ல பதில் சொல்லும் போது மலக்குகள் உங்களுக்கு துஆ செய்வாங்க. தெரியுமா? மலக்குகள் உங்களுக்கு துஆ செய்வாங்க. ஒருத்தரை பத்தி நலவு சொல்லும் போது அது அவர்களுடைய துஆ, மலக்குகள் உங்களுக்கு துஆ செய்வாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆனா ஒருத்தரை பத்தி நாம் கெடுதியை பேசும் போது அது அவருக்குரிய நல்லண்டா. அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு மலக்கு ஹதீஸ்ல வந்து நியமிக்கப்பட்ட அந்த மலக்கு அது ஒருக்கே அப்படியே ஆகட்டும். அல்லாஹ் எங்களை மன்னிக்க வேண்டும். அல்லாஹ் எங்கள் அனைவரை மன்னிக்கணும். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி பக்குவமான ஒரு சமூகமாக நாம் மாறணும். என்னன்னா என்னோட சில விஷயங்கள் இருக்குது, அதை நாங்கள் எப்படி ஒரு ப்ராப்ளம் அட்ரஸ் பண்றதுக்கு ஒரு மோரல் எத்திக்ஸ் இருக்குது, ஒழுங்கு இருக்குது, அதை நாங்கள் கையாள வேண்டும். குறிப்பாக இந்த சோசியல் மீடியாவுடைய இந்த யுகத்துல முன்னுக்கு நேரடியாக அதே ஆட்களை வந்து வாட்ஸ்அப் குரூப் 1000 பேரை வாட்ஸ்அப் குரூப்புக்குள்ள கடுமையான சண்டை, கடுமையான வார்த்தை பரிமாறி செய்யறாங்க. அவங்கள கொண்டாந்து நேரடியாக உட்கார வச்சு மூஞ்சிக்கு பார்த்தப்பா நீ அதை சொல்லா சொல்ல மாட்டேன். ஏன்னா மனுஷனுக்கு ஒரு மனுஷனுடைய இன்னொரு மனுஷனுடைய முகத்தை பார்த்து சொல்றதுன்றது ஒரு கஷ்டமான ஒரு காரியம். ஆனா நாங்க இப்ப ரெஸ்பான்சிபிள் இல்லாம அந்த கருத்தை சொல்றோம். அவர் முன்னுக்கு இல்லை, ஆனா அவங்களுக்கு செய்திகள் போது அல்லாஹ் கவனிச்சு கொண்டார். அதனால அந்த பேசும்போது மனிதர்கள் பாசிட்டிவான விஷயம், நல்ல விடயத்தை மக்கள் மயப்படுத்துங்க. எங்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க, எங்களை வீட்டுக்குள்ள எங்களோட பிள்ளைகள் நெகட்டிவா கேட்க போறாங்க. நாங்க யாருமே தவறா சொல்லிக் கொடுக்கிறோம் இல்ல, ஆனா தவறாக நடந்து கொண்டு அவங்க அவதானிச்சு கொண்டிருக்காங்க. தவறான வார்த்தையை நாங்க வாக்குள்ள எடுத்தாரு, இதுதான் புத்த பேச்சு, கெட்ட வார்த்தைன்னு சொல்லி டிக்டேஷன் சொல்லி கொடுக்கறல. நாங்க சொல்றோம் அப்படி டிக்டேஷன் பாடமாக்கி இல்ல, நல்ல வார்த்தையை தான் அப்படி சொல்லி கொடுக்குறோம். ஆனா கெட்ட வார்த்தை அவங்க எங்க பிக் பண்றாங்க? சமூகத்துல, சூழல்ல, வீட்டுல. அததான் எப்ப நாங்க நெகட்டிவாக இருப்போமோ, எப்ப வீட்டுல எப்பயும் மற்றவர்களை பத்தி பேசிக்கொண்டே இருப்போமோ,
அந்த கெட்ட குணம், அந்த கெட்ட அந்த அசல் இருக்குது எங்களை வீட்டுல வளர்ந்து கொண்டே இருக்கும். அதனால மௌனமாக வீட்டுல யார பத்தியும் பேசக்கூடாது. இந்த விஷயம் இது தக்வாவோட சம்பந்தப்பட்ட ஒரு விடயம், இறையத்தோட சம்பந்தப்பட்ட ஒரு விடயம். ஒரு சஹாபியை பத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு அன்சாரி சஹாபி 3 நாள் சொன்னாங்க சொர்க்க வாசியை பார்க்கணும்டா, இவரை பாருங்கடா. இந்த ஆள் தான் வாரார் 3 நாள் வந்ததுக்கு பின்னால அவர்கிட்ட போயிட்டு பார்த்தா பெருசாவோட அமர்வு இல்லை. சுருக்கமா சொல்றேன், பெருசாவோட அமர்வு இல்லை. ஒரு சஹாபி போயிட்டு அவங்க வீட்டுல போயிட்டு தங்கி இவர் இவ்வளவு இரவு நேரம் எவ்வளவு தொழுகிறாரு, என்ன செய்யறாரு பார்த்தா ஒண்ணுமே இல்லை. இவர் அதுக்கு வந்து எழுப்பி தொழுகிறாரு, அவர் லேட்டாகி தான் எழுப்புறாரு. எல்லாம் பார்த்தா சரியான பேசிக். அவங்க கேட்டாங்க கடைசியில அல்லாஹ்வுடைய ரசூல் உங்களை சொர்க்கத்துக்குரியவர் என்று சொல்றது போல என்ன அமல்? சொல்றது ஒரு விடயம் என்னன்னா, யாரை பற்றி கெட்டெண்ணம், யாரை பற்றி தவறு எங்க உள்ளத்தில் இருந்த வைரம் போதும் எல்லாரையும் நான் மன்னிக்கிறேன், எல்லாத்தையும் நல்லவதான் நான் சொல்றேன். அந்த நேரத்தில் சாமி இதுதான் அந்த அமல். மிக கஷ்டமான விஷயம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அப்படியான ஒரு உள்ளத்தை நசீபாக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகா ஒரு ரெமெடியை சொல்லி தந்தார். உறவுகளை சீராக்கிறதுக்கு மதீனால ஒரு ரெமெடி அப்சுஸ் சலாம். சலாம் என்றா சும்மா அஸ்ஸலாமு அலைக்கும் இல்லை. நான் நினைக்கிறேன் சலாம் என்றா ஒரு மனுஷனுக்காக நீங்க செய்யற துஆ தெரியுமா? உனக்கு சாந்தி உண்டாகட்டும், உனக்கு ஆரோக்கியம் உண்டாகட்டும், உனக்கு நல்ல செல்வாக்கு உண்டாகட்டும். சலாம் என்றா அதுக்குள்ள எல்லாமே அஸ்ஸலாமு அலைக்கும் என்றா துஆ. ஆனா அதிகமான நாங்க அப்படி நினைச்சுட்டு சலாம் சொல்ல ஒருத்தர் வாரா அஸ்ஸலாமு அலைக்கும் உள்ளத்துல சொல்லி நாசமா போடும் அப்படி சொல்லிதான் அஸ்ஸலாம் சொல்லும். அல்லாஹ் மன்னிக்கும். அந்த சலாத்துல எந்த வித வேலிடிட்டியும் இல்ல, அது எந்த ஒரு நலவும் உண்டாகாது. சலாத்த உள்ளத்தால சொல்லு. ஒரு சகோதரர் சகோதரியை பார்த்தாலும் சலாத்த உள்ளத்தால சொல்லு. அப்சுஸ் சலாம். அச்சனை விட்டாங்க மக்கள் உணவளிக்க ரமலான மட்டும் உணவளிக்கிறதுல இஃப்தார் பண்ணி பாட்டாங்க. தொடர்ந்து நீங்க வீட்டுல எந்த நாளும் யாருக்காவது ஒரு ஆளுக்கு உணவளிக்கிற பழக்கம். ஏழைகள், மிஸ்கீன்கள், எத்தீம்கள், சிறை கைதிகள் கொஞ்சம் தேடி பார்த்து போயிட்டு உணவளிங்க. நாளாந்தம் அல்லது வாராந்தம், வெள்ளிக்கிழமை நாள் வாராந்தம் ஏதோ அமைப்புல மக்களுக்கு உணவளிங்க. வசிபுல் அர்ஹாம், குடும்ப உறவை பேணி நடந்துக்கோங்க. குடும்பத்தை நல்ல நடங்க. குடும்பத்துக்கு மத்தியில அந்த நானாவை பத்தி இந்த தம்பிட்டையும், இந்த தம்பியை பத்தி அந்த நானாட்டையும், இந்த தாத்தாவை பத்தி தங்கச்சிட்டையும், இந்த தங்கச்சியை பத்தி அந்த தாத்தாட்டையும் அப்படி பேசி பேசி கோலை மூட்டி கொடுத்து அப்படி சொன்னாங்க இப்படி சொன்னாங்க. இல்ல, குடும்பம் என்றாலே சோதனைகளுக்கு எல்லாரையும் நல்ல எல்லாருடைய குடும்ப உறவு சல்லூபில்லை. அதுக்கு பிறகுதான் இரவு நேரத்துல எல்லாரும் தூங்கி இருக்கிற நேரத்துல இன்று வணங்கிக்கோங்க. லேசாக சொல்றாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, சிம்பிளான ரெமெடி. எல்லாரும் பத்தியும் எல்லாருக்கும் சலாத்த நீங்க வைக்க, எல்லாரையும் நலம் ரெஸ்பான்சிபிளாக நடந்துக்கோங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த காலம் முஸ்லிம் உம்மாவின் அடிப்படையில் நாம் சோதிக்கப்படுகிறோம். அரசியல்ல காதால நாம வெளியில காண்ற விஷயத்தை வச்சு தீர்மானிக்கிறோம். எல்லாமே படம். இங்கால ஒரு அங்கால மிசைல் போறது, அது வாரது இது வாரது, எல்லாமே ஒரு டிராமா, எல்லாமே ஒரு படம். எல்லாருமே அநியாயத்தில் கொண்டுபட்டிருக்கிறார்கள். அல்லாஹ் எங்களை மன்னிக்க வேண்டும். அல்லாஹ் நேர்மையான ஆட்சியாளர்களை எல்லாம் உருவாக்க வேண்டும். நாம் அதுக்கு நேர்மையாக நடந்து கொண்டோம் என்றால் நிச்சயமா அல்லாஹ் நேர்மையான ஆட்சியாளர்கள் உருவாக்குவார். குறிப்பாக இந்த பலஸ்தீனில் சிரமப்படக்கூடிய அந்த மக்களுக்கு அல்லாஹ் விமோசனத்தை நசீபாக்க வேண்டும். அவர்களுக்கு அவசரமாக அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு வெற்றியை, சுதந்திரத்தை அல்லாஹ் நசீபாக்க வேண்டும். அல்லாஹ் அவர்களை காரணமாக இருந்து ஒரு உம்மத்துக்கும் அல்லாஹ் நீதி, நேர்மை, நியாயத்தை நிலைநாட்டுவதற்கு அவர்களை அல்லாஹ் காரணமாக வைக்க வேண்டும். அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. உறவினர் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. அல்லாஹ் நம் அனைவருடைய தவறுகளை நாமே உணர்ந்து தௌபா செய்யக்கூடியவர்களாக நம்மை ஆக்கியிருப்பாயாக. நம்முடைய யாரெல்லாம் நம்முடைய தவறுகளை உரிமயமாக்கியிருப்பாயாக. நம்முடைய வாழ்க்கையை சிறப்பாக்குவாயாக. நம்முடைய இறுதி நாளை, இறுதி புரிவை நாம நல்லதாக்கியிருப்பாயாக. நம்முடைய இறுதி நிலைமையை நாம கையாளதாக்கியிருப்பாயாக. விஷ்ணு சாத்தியமான அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. நம்முடைய அமல்களை கபூல் செய்வாயாக. ஹஜ்ஜுடைய அமலை நமக்கு செய்வாயாக. ஹஜ்ஜுடைய அமலை கபூலான ஹஜ்ஜை நமக்கு நசீபாக்குவாயாக. الحمد لله وكفى والصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد فيا عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله وطاعته، فإن التقوى تنجيكم من عذاب الله وتدخلكم إلى الجنة. وقال تعالى: واتقوا يوما ترجعون فيه إلى الله ثم توفى كل نفس ما كسبت وهم لا يظلمون. وقال تعالى: يا أيها الذين آمنوا اتقوا
الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون ولا تكونوا كالذين نسوا الله فأنساهم أنفسهم أولئك هم الفاسقون. بارك الله لنا في القرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم إنه تعالى جواد كريم ملك بر رؤوف رحيم. أقول قولي هذا أستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله وحبيبه وخليله. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد. اما بعد فيا عباد الله اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. وقال تعالى إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم وبارك وزد وأكرم وترحم وتحنن على سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. ومع سادتنا أبي بكر وعمر وعثمان وعلي رضي الله تعالى عنه وعن سائر الصحابة أجمعين وارض عنا معهم برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر لحينا وميتنا وشاهدنا وغائبنا وصغيرنا وكبيرنا وذكرنا وانثانا. اللهم من احييته منا فاحيه على الاسلام ومن توفيته منا فتوفه على الايمان. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الاحياء منهم والاموات انك قريب مجيب الدعوات يا قاضي الحاجات. اللهم انصر اخواننا المستضعفين المظلومين في فلسطين وفي كل مكان. اللهم كن لهم عونا ونصيرا. اللهم اعز الاسلام والمسلمين واذل الشرك والكفره والمشركين ودمر اعداءك اعداء الدين وانصرنا على القوم الظالمين وانصرنا على القوم الماكرين وانصرنا على القوم الكافرين. اللهم انا نجعلك في نحورهم ونعوذ بك من شرورهم. ربنا اغفر لنا ولاخواننا الذين سبقونا بالايمان ولا تجعل في قلوبنا غلا للذين امنوا ربنا انك رؤوف رحيم. عباد الله اقيموا الصلاه ان الصلاه كانت على المؤمنين كتابا موقوتا. الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة حي على الفلاح قد قامت الصلاة قد قامت الصلاة. الله أكبر الله